தம்பி இந்த தொப்பி போடுங்க தம்பி முன்னாடி கோவில் கருவறைக்குள் அரிவாளுடன் பதுங்கியிருந்து எட்டி எட்டி பார்த்த நபர். அச்சத்தில் பக்தர்கள். வெளியே ஓடி வந்த பூசாரி. சம்பவ இடத்தில் குவிந்த போலீஸ். மற்றவர்களை மிரட்டிக் கொண்டிருந்த ஆசாமியை கயிற்றால் கட்டி குண்டுகட்டாக தூக்கி வந்த தீயணைப்பு படையினர். புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியை சேர்ந்த உமாபதி பூங்கோதை தம்பதியின் 27 வயதான மகன் வினோத். சென்னையில் பணிபுரிந்து வந்த வினோத் திருமண நிகழ்விற்காக தற்சமயம் புதுக்கோட்டையில் இருந்து வந்தாராம். இந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக வினோத்தின் சகோதரர் இறந்து விட்டதால் ஒரு வருடமாகவே வினோத் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக சொல்கிறார்கள். இதனால் உடல்நிலை குன்றியிருந்த வினோத்தை மருத்துவமனைக்கு பெற்றோர் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டிருந்த போது திடீரென வினோத் அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து திமிரி கீழே குதித்து அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்குள் சென்று பதுங்கி கொண்டாராம். அவரை வெளியே இழுத்து வர முயன்றவர்களிடம் கோவில் கருவறையில் வைக்கப்பட்டிருந்த அரிவாளை கையில் எடுத்துக்கொண்டு அருகாமையில் வருபவர்களை வெட்டி விடுவதாக மிரட்டி கொண்டிருந்தார். இந்த தகவல் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் செல்கிறது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் காவல்துறையினர் உதவியோடு தண்ணீரை கருவறைக்குள் பீச்சி அடித்து கையில் இருந்த அரிவாளை பறிமுதல் செய்து வரமாட்டேன் என அடம் பிடித்த வினோத்தை கயிற்றால் கட்டி வெளியே தூக்கி வந்து மனநல மருத்துவர்கள் மூலமாக வினோத் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.